வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெய்னப், உங்களுக்கு தான் உங்களோட தங்கச்சி தான் நாங்க பலமுறை சொல்லிக்கிறோம். எங்க கிளாஸ் டைம்ல நீங்க ஒரு 5 மினிட்ஸ் முன்ன ஜாயின் ஆகுது ரெடி ஆயிருங்கோ. ஓகே, அந்த 5 மினிட்ஸ் நீங்க ஜாயின் பண்றது கஷ்டம் என்ற ஆள் கூட உங்களோட கிளாஸ் டைம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ்க்குள்ள ஜாயின் பண்ண ரெடி ஆயிடும். உங்களோட மீட்டிங் க்ளோஸ்ட் ஆகினா நீங்க எங்கிட்ட எடுத்து பேசியும் வேலையில்ல. சரியா? அது சிஸ்டத்துல அப்படிதான் நிக்குது. ஏன்னா உங்களோட கிளாஸ் மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 100க்கு மேற்பட்ட கிளாஸஸ நாங்க மென்ஷன் பண்றோம். மெயினா உங்களோட தங்கச்சியோட ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் இல்ல. 100 பேருக்கு மேல லிங்க் கிரியேட் பண்ணணும். 100 பேருக்கு மேல எக்சஸ் குடுக்கணும். 100 பேருக்கு மேல மீட்டிங்க நாங்க வாட்ச் பண்ணணும். சூப்பர்வைஸ் பண்ணணும். எல்லாம் ஃபங்ஷன் ஆகணும். உங்களோட ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா எல்லாம் டேமேஜ் ஆகும். ஆகவே தான் நாங்க சொல்றோம், உங்களுக்குரிய டைம் பீரியட் தங்கச்சி என்றால் 4:10 என்றால் உங்களுக்கு 4:05க்கு பெரும்பாலும் எக்சஸ் கிடைச்சிடும். எங்களுக்கெல்லாம் 4 மணிக்கு எக்சஸ் கிடைச்சிடும். நாங்க ஒரு 4:05க்கோ 4:05க்கோ உங்களுக்கு எக்சஸ் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா அந்த எக்சஸ் வந்து உங்களுக்கு உங்களோட டைம் 4:10 என்றால் 4:25, 30 வரைக்கும் பெரும்பாலும் மிக சான்ஸ் இருக்கு. இரு கிட்டவாக்கள் 38, 39 அது ஒட்டோவா லிங்க் வைத்திடும். அது வரைக்கும் டைம் இருக்கு. அப்ப அதுக்குள்ள நீங்க ஒன்று அகாடமியில நம்பருக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இத்தனை மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து கொடுத்தீங்க என்றால், அவங்க உங்களோட எக்ஸஸ நீங்க குடுக்குற உங்களோட ரீசன பொறுத்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. டிலே பண்றதா, உங்களுக்கு ரிப்ளை பண்றதாங்கிறத அவங்க டிசைட் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல என்றால் நடக்கும், எந்த ரிப்ளையும் இல்ல என்றால் அவங்க நினைப்பாங்க, நீங்க இன்றைய கிளாஸ்ல ஜாயின் பண்றல்ல, அவன்ட்டு தான் அவங்க யோசிச்சு. அப்ப அவங்க அத ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அத ஒட்டோவா வைத்திடும். சரியா? எக்ஸஸ்ல எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும் இல்ல, நல்லா விளைக்கும். கிளாஸ்ல ஜாயின் ஆக எல்லாரும் சரிசமனாக அந்த வேலையை குடுத்தீங்க. என்றால் இது ஆன்லைன் கிளாஸ் என்ற வேலை இப்ப உங்களோட பிசிக்கல் கிளாஸ் என்றால் உங்களோட சேர் எங்கேயும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்க மாட்டாரு. உங்களோட டீச்சர் எங்கேயும் வந்து வெயிட் பண்ண மாட்டாரு. நீங்க தான் போய் வெயிட் பண்ணுவீங்க. இதெல்லாம் அப்படி அல்ல. அட்மின்ல இருந்து, ஸ்டாஃப்ல இருந்து, படிப்பிக்கிற நாங்கள்ல இருந்து உங்களுக்கு டைமுக்கு முன்னுக்கால வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேரோட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நீங்க வருவீங்கன்னு. ஸோ குறிப்பிட்ட டைமுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணுவோம். அதுக்கு மேல நாங்க வெயிட் பண்றதுக்கு ரெடி இல்ல. இது நாங்க உங்களுக்கு மட்டுமல்ல, நாங்க அகாடமில அது ஒரு ரூல்ஸா போட்டு எல்லாருக்கும் அத ஃபாலோ பண்றோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர நேரத்துல கட்டாயம் அத நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது, உங்களுக்கு அத தெரியப்படுத்துறது எங்களுக்கு இருக்கிற ஒரு கடமை என்ற வகையில நான் இத உங்களுக்கு சொன்னேன். ஸோ அத கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுவோம். என்ன சரி இஷ்யூ வந்தால் கட்டாயம் ஒன் ப்ராசஸ்ல வாட்ஸ்அப்ல அகாடமியில வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அது வாட்ஸ்அப் நம்பருக்கு பல பேர் எக்ஸஸ் இது அட்மினுக்கு எக்ஸஸ் மிகப்பெரிய எக்ஸஸ். அப்ப அவங்க அத பார்த்துட்டு உங்களோட மீட்டிங்கை க்ளோஸ் பண்றதா, இல்ல கண்டினியூவா அதுக்குரிய சிஸ்டத்தை மாத்தி உங்களுக்கு டைமிங் கொடுக்கறதா, அதுக்குரிய ரிப்ளை உங்களுக்கு தாரதான்னு சொல்லி அவங்க அதை பேசிக்கொள்வாங்க. விஷயம் விளங்கினா ம். பேசி விளங்கினா என்ன சொன்னேன். ஓ ஓ ஸோ அதுக்கு பின்னால எங்கிட்ட நீங்க குறை சொல்லியோ அல்லது அகாடமி குறை சொல்லியோ எந்த பிரயோசனம் இல்லை. என்றால் டைமிங்கிறது உங்களை விட எங்களுக்கு முக்கியம். சரியா? அதான் முக்கியம். சரியா? எத்தனை பக்கமா 581 பக்கம். போன கிளாஸ்ல ரிப்பீட் பண்ண சொன்ன பக்கமா இல்லையே? 581 பக்கம் இல்ல இல்லையே? என்ன சொல்ல ஓதணும்? என்ன சொல்லணும்? 581 பக்கம். சூரத்துல் முர்சிலாத் 30ஆம் வசனம். முர்சிலாத் அல்ல, முர்சலாத். கவனமா 30ஆம் வசனம். ஓம். ஸ்டார்ட் பண்ணும். 33க்கெல்லாம் சரிதானே? ஓம். ரிப்பீட் பண்ண இல்ல இல்ல. புதுசா தானே? சரி. أعوذ بالله من الشيطان الرجيم. ரெண்டு மிஸ்டேக் இங்க. بسم நாக்க பண்ணிச்சுக்கோங்க. மினஷை சீன கீழ் நோக்கி சவுண்ட்ல இருந்து உச்சரிக்கும். ரெண்டு திருப்பி வாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ظليل ولا يغني من اللهب. إنها ترمي بشرر كالقصر كأنه جمالة صفر.
சொஃபோர் ويل சொஃபோர்ண்டா பாவ صفر கணக்குறீங்க பிள்ளை சொஃப்ர் صفر சொஃபோர்ண்டா ரா صفر கணக்கு பட்டு பா கணக்கு பட்டு அது பிள்ளை كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون ويل يومئذ للمكذبين هذا يوم الفصل جمعناكم والأولين فإن كان لكم كيد فكيدون ويل يومئذ للمكذبين إن المتقين في ظلال وعيون وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون இதுல உங்களோட மூர்த்தியல் إن மேனேஜ்க்கு நீங்க கொஞ்சம் ஒன்னா செய்யற டைம் குறைக்கலாம் ஒன்னாங்கிறதும் எந்த சட்டமா இருந்தாலும் சரிதான் சட்டத்தை பொதுவா பேசுறேன் பொதுவாக ஒன்னாங்கிற கேன்சர் நீங்க மது அசுல நீட்டீங்களே ஒரு செகண்ட் அந்த லெவல்ல தான் நீங்க ஒன்னாங்க யூஸ் பண்ணலாம் அதுதான் அதுல அளவு கூட ஒன்னா சேர்த்து நான் பிள்ளைன்னு சொல்லல அது உங்களோட ராகத்தை பொறுத்து மூச்சை பொறுத்து ஆனா நீங்க டயர்ட் ஆகாம ஃப்ளோ ட்ரெக்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் என்றால் நீங்க ஒரு நிமிஷம் ஒன்னா செஞ்சீங்கன்னா நிறைய இடங்கள்ல நாங்க வசனத்தை சரியா மேனேஜ் பண்ணிடும் வசனம் முடியும் வரைக்கும் நாங்க மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு லேஸ் ஆகும் அல்லது என்ன நடக்குமானால் சரி கஷ்டமாயிரும் வசனம் முடிய போகல மூச்சு இல்லாம பேத்திரும் நான் ஓத வேண்டிய நிர்பந்தம் நீக்கும் அதுல கடைசியா ஓதின வசனம் எனக்கு அது விளங்கிச்சு கடைசியா 2 வசனம் இன்னலில் முத்தகீன இன்னலில் முத்தகீன சொல்லி இன்னல ஒன்னா செஞ்சீங்க ஆனா வாயுன்னு ஓதுற நேரம் மூச்சு இல்லாம பேசிட்டு அப்படித்தானே அதே மாதிரி ஹனி அம்பிமா குந்தும் போகல காலம் உள்ள கடைசி ஒன்றும் இல்லாம போயிது அதை மேனேஜ் பண்ணுங்க ஒரு செகண்ட் ஒன்னா செய்யக்கூடாது கட்டாயம் ஒன்னா செய்யணும் உனக்கு டைம் கொடுக்கப்படாத கட்டாயம் டைம் கொடுக்கப்படணும் அதை ஒரு செகண்டுக்குள்ளால எங்கட டோனை டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற வகையில் எடுத்துக்கிறோம் அதான் முக்கியம் இதெல்லாம் இதான் சொல்றது குழு كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إنا كذلك نجزي المحسنين ويل உன்னா செஞ்சதும் என்று நீட்டினதும் கிட்டத்தட்ட ஒரே சேம் அளவு நான் அது பெலன்னு சொல்லல நான் பெலன்னு சொல்லல அதுல நீங்க என்ன என்ன நடக்கும் என்றால் அடிப்படையில இதுல நீங்க இந்த நீற்றத்துல ஹாஃப் டைம் தான் இந்த உண்ணா கொடுக்க வேண்டிய டைம் சீனியர் நீற்றத்துல ஹாஃப் இந்த 2 செகண்ட் கூட நீட்டி இப்பாட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒன்றைதான் நீங்க இந்த உண்ணா கொடுக்கணும் அப்பதான் உங்களோட வசனம் என்ன சொல்ற பின்னுகால போற நேரம் மூச்சை பேலன்ஸ் பண்ணி போற விஷயம் அல்லது இன்னொரு 10 வசனம் ஓத போகல மூச்சு வாங்க போகணும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை கஷ்டப்பட போற நீங்க கடைசி ஓதல்ல எனக்கு இது போற ஓதையலான்னு சொல்லி மூச்சு வருத்தம் வந்து டாக்டர்லாம் போக வேண்டிய ஆக்களும் வந்துக்கிறேன் அப்படி அப்படிப்பட்ட ஆக்களும் கிளாஸ்ல இருந்து சந்திச்சு தான் இருக்கிறாங்க ஆகவே கொஞ்சமா தான் பேலன்ஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு
இந்த இன்ன கதலிக நஜிதில் முஹ்சின் என்ற வசனம் ஒரு லைன்ல நான் நினைக்கிற ஒரு ஹாஃப் எடுக்கலாம். இந்த துண்டு மிக்குது, இங்காலையும் ஒரு துண்டு இருக்கிறால் இது ஒரு ஹாஃப் லைன், ஒரு அரை 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 லைன், அப்படிதான் ஹாஃப் தான் எடுக்கலாம். சில இடங்கள் வரும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு லைன் அல்ல 1.5 லைனையும் ஒரே மூச்சில ஓத வேண்டிய இடங்கள் வரும். வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம், உண்மையில வரையலாம் போகும். இந்த மாதிரி 2 இடத்துல ஒண்ணா வந்துச்சுன்னா வசனம் முடிஞ்சு அல்லது உசுறு பெய்திடும். என்ன சொல்லுது அவனோட டோன், அது உண்மையில ஒரு டோன் அப்படிதான் பழக்கப்பட்டிக்குது. இந்த விஷயத்த இதுல போற பாடமாகிற இந்த ஓதி பழகுற சூறாக்கள் விஷயங்கள்ல டோன் கூடாக, டோன் மாத்த தேவையில்லை. டோன்ல இந்த டைமிங்கை கொஞ்சம் எப்படி மாத்தி எடுத்துக்கொள்றங்கிறத யோசிச்சு ஓதி பழகணும். அது முக்கியமா வச்சுக்கோங்க. விலங்கு நான் சொல்றது நான் ஓம். கடந்து ஓதும் பாப்போம் வழிமொழியில. إن كذلك نجزي المحسنين. ஏன் தோண இன்ன கதை அழிக்க நான் நீட்டமான சொன்னேன். இன்ன கதை அழிக்க எதுல ஏதாவது குறைக்கு சொன்னேன், மத்த குறைக்கு சொன்னா ஒன்னாவது குறைக்கு சொன்னா إنا كذلك نجزي المحسنين. இப்படித்தான் இது ரெண்டு ويل வரும். ஒரு தெரியலதான் ட்ரை பண்றீங்க, மாற்றீங்க, ட்ரை பண்ண நடக்குது. இன்ன கதை அழிக்க நீட்ட வேண்டிய நூலை விட்டு போர் போறீங்க. சரிங்களா? இன்ன கதை அழிக்க இன்ன 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 என்று போறத இன்ன கதலிக இன்ன சரியா அழகா ஒரு செகண்டுக்கு அந்த இடத்துல நின்று போனாலே உங்களோட ராகம் வந்துடும். ஆனா நீங்க ஒரு செகண்டுக்கு மாத்தினா இன்ன கதாலிக்கன்னு சொல்லி 100 மீட்டர் தான் இல்லாம ஆக்குறீங்க. உங்களோட ஓதல் பழக்கம் உங்களை அந்த சைடு தான் கொண்டு போகும். காரணமாயும் சரி தொடர்ந்து ஓதும். إنا كذلك نجزي المحسنين. ويل يومئذ للمكذبين. كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون. ويل يومئذ للمكذبين. وإذا قيل لهم اركعوا لا يركعون. இந்த ரெண்டு ராம் ويل வல்லினம் தெரியுமா? ரெண்டு வல்லினம் ராவும் ரெண்டும் வல்லினம். அப்போ வல்லினத்துல வல்லினம் வரவே இல்லையே. இர் 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 ரெண்டு வருது, அது வல்லினம் அல்லது. وإذا قيل لهم اركعوا لا يركعون. كي متوانا. وإذا قيل لهم اركعوا لا يركعون. ير لهم اركعوا لا ير. وإذا قيل لهم اركعوا لا يركعون. ويل يومئذ للمكذبين. فبأي حديث بعده يؤمنون. بعده يؤمنون. بعده باق فوق أدري كونه. فبأي حديث بعده يؤمنون. இந்த முக்கியமான வேலை தான் நீ செய்ய வேண்டிய வேலை. அதாவது நீற்றத்தை கடைசி சில வசனங்கள்ல உங்களோட அவதானிச்சு நல்ல, அதாவது எந்த வசனம் போதுனீங்களே இன்னகும் முஜிரிமூன், எந்த வசனம் உங்களோட டோன் அந்த உன்னோட டைமிங் ஏனால் ரெண்டு பிரச்சனை இது நல்லா கேட்டுக்கிறோம். ஒன்று சில பேர் சில பிரச்சனை வரும் என்றால் நாங்க ஸ்லோவாய் ஓதி பழகின பிரச்சனை ஆகும். எப்படி குலு
கலீலன் இப்படி ஒரு ஓதல் உண்டு. சில பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். இதுல இந்த ஸ்லோவ்ல இருந்து ஸ்பீடுக்கு வரதே பெரிய பிரச்சனை ஆகும். ஆனா சில பேருக்கு அடிச்சு பிடிச்சி பாஸ்டா போறது ஒன்றும் விளங்காம போறது அப்படி அதுவும் பிழை. சரியா? ஆனா உங்கள்கிட்ட ரெண்டும் இல்லை. உங்கள்கிட்ட அந்த வகையில நீங்க பேலன்ஸ் ஆக கீழுக்கும் இல்லை, ஆக ஸ்பீடும் இல்லை, பேலன்ஸ். ஆனா நடக்கிற பிரச்சனை என்றால் உங்களோட பேலன்ஸ்ல திடீர்னு போல அந்த உண்ணாசியர் இடம் வந்து நீங்க முன்னுக்குள்ள வந்துடுங்க. அந்த ஸ்லோவா ஒதுக்காக ஃபெஸ்டே காட்டினே அந்த ட்ரக்ல உங்களோட ஓதல் திரும்ப பாக்குது. அது திரும்பினால் நடக்கும் பின்னுக்கால மூச்சு வாங்கும், டயர்ட் ஆகும். அதை மாற்றணும். அதே நேரம் பின்னுக்கால ஓடிடப்படாது. அந்த இன்ன கதாலிக்கண்டு ஓடையும் படாது. அதுலயும் கவனமாயிக்கும். விலங்க சொல்லுது நான் உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு உங்களோட பாடத்துல இருந்து பிரச்சனைகளை சொல்லி தரையிலும் அந்த பிரச்சனையை வச்சு பிராக்டிஸ் பண்ணி பழகுறதான் உங்களோட பெரிய அடுத்த டார்கெட் ஆகும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சட்டங்கள் சார்ந்த பிழைகள் குறைஞ்சிக்குது. இடையில பேசிட்டு திக்கி முக்குறது குறைஞ்சிக்குது. ரெண்டே பாடத்துல இந்த 20% மோதிக்கிறீங்க, 30லேருந்து 50 வரைக்கும் வந்துக்கிறீங்க. ஆனா இடையில பேசிட்டு சொல்ல மாத்தினது, திக்கினது, எழுத்து பிழையா ஓதினதுங்கிறது குறவும். இப்ப நீங்க எங்களுக்கு இதுல விளங்குது என்றால் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் ஆகும். அடுத்த ஸ்டெப் வந்து நாங்க உங்களுக்கு இப்ப சொல்ற அவதானம் அடுத்த விஷயத்துல ஒன்னாக்களுக்குரிய டைமிங்க 1 செகண்டுக்கு குறைச்சி கொடுத்து ஸ்பீட் ஆகிடாம உங்களோட ஃபாலோ அந்த சேம் ஸ்பீட்ல ஒழுங்கு முறையை பேணி கொஞ்சம் கூடுதலா மூச்சை நிதானமாக்கி ஓதி பழகணும். அடுத்த சூறா என்ன சூறா? அடுத்த சூறா இன்னும் என்ன சூறா? அடுத்த சூறா சூரத்துல் இன்சான். சூரத்துல் இன்சான். சூரத்துல் இன்சான். சூரத்துல் இன்சான் வசனங்கள் கொஞ்சம் பாருங்க. எல்லாம் சின்ன சின்ன வசனம் அப்படியா? இல்ல இல்ல எப்படி எல்லாம் ஒவ்வொரு லைனையும் அப்படியா? இல்ல இல்ல அங்க அதுக்காக தான் உங்களுக்கு இப்பயே சொல்லிக் கொள்றேன். வந்து கொண்டு பிணைஞ்சு கொண்டு முனையை கொண்டு இது இவ்வளவு பெரிய வசனம் ஆகிக்குது, இது இப்படி ஒரு மூச்சுல ஓடுது, மனுஷனுக்கு உசுறு பெய்திரும் என்று யோசிக்கப்படாது. அதுக்கு தான் நான் ஏலியாவே இந்த விஷயங்கள சொல்றேன். அடுத்த கட்டத்தை நீங்க போக போல உங்களுக்கு அது தேவைப்படும். சரியா? எப்படி மேனேஜ் பண்றது? எல்லாத்துலயுமே இன்னான்னு வருதான்னு பாருங்க கூடுதலா. இப்ப இன்னான்னு இதுல முக்கி கொண்டு பிணைஞ்சு கொண்டுதான் ஓதெல்லாம் பேசிடும். அதான் இப்ப ஏலியா சொல்லிக் கொள்றோம். சில வசனங்கள் சின்ன வசனங்களா இருந்தாலும் நிறைய வசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு லைன்ல சரிதான், ஒரு லைனுக்கு டார்கெட் ஆன மாதிரி தான் நீங்க கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைமை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ப டைம்ல சிக்கல் இன்னொரு 5 நிமிஷம் டிலே ஆகி போட்டா நல்லா, அல்லது டைம் கொஞ்சம் பின்னுக்காகி போட்டா நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயம் அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜே போகும். அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட் டெய்லி ஷிஃப்ட் ஆகி கொண்டு நடந்து கொண்டு தான் நீங்க அது மாத்தினா மாத்தி தருவாங்க. அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இது நேற்று மாத்தினோம் திடீர் மாற்றுவாங்க யோசிக்க தேவையில்லை. டைமிங் பிரச்சனைனா அதை டீல் பண்ணுங்க. மெசேஜ் கூட மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இல்ல இஷ்யூ ஒன்று வந்து இல்ல சரி சரி நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பெரும்பாலும் வாய்ஸ் போட மாட்டாங்க. வாய்ஸ்ல நான் தான் பேசணுமா இல்லை வேற யாரும் பேச மாட்டாங்க. இந்த அவங்க அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுட்டு எனக்கு ரிப்ளை தருவாங்க. இன்ஷா அல்லாஹ். நீங்க பிரச்சனையை போட்டு நீ நினைக்கிறேன் பாப்போம் சார் ரிப்ளை வருதுன்னு.